விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயாவை செருப்பால மட்டும்தான் அடிக்கல, மற்றபடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. விஜயா இதோட திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. இல்ல திருந்த மாட்டேன், நான் எப்பயும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமா அது அவங்களுக்கு வேதனையை தான் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. லாஸ்ட் எபிசோட் பார்த்திருப்பீங்க, அதுல ஹரிணி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதுதான் சம்பவம், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அது போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோகிணி உங்களை உண்மையாவே விரும்புறாங்க, நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோகிணி உங்க மேல உண்மையிலே அன்பு வச்சிருக்காங்க, சோ அதனால நீங்க தயவு செஞ்சு ரோகிணியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹரிணி சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயாவுக்கு செம்ம டென்ஷன், ஏன்னா பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க இல்லையா, சோ பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்து மீனா இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ரோகிணி வந்து உண்மையிலே அன்பு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம முத்து சொல்றாரு. ஆனா மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோகிணி வச்சிருக்கிற அன்புக்கும் உங்க அம்மா செய்யற விஷயத்துக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இவங்க பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரோகிணி போய் சொல்லி தனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவும் இருந்துகிட்டு, ஆமா மீனா நீ சொல்றது சரிதான், பட் அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணுக்கு ஒருத்தவங்களோட காதல் புரிஞ்சிருக்குது, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த காதலோட அருமை புரியலையே அப்படின்ற மாதிரி மீனாவை குத்தி காட்டுறாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யா விஷயத்துல சத்யா விரும்புற விஷயத்த நம்ம மீனா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனாலதான் முத்து அதை வந்து குத்தி காட்டுறாரு. மீனாவும் நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா, அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாவை எலெக்ஷன் அப்ப கத்தியை வச்சு குத்துனா இல்லையா ஒருத்தன், சோ மீனா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி வந்து கத்தியை வச்சு குத்தி இருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மீனா வந்து சரியா இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கிடையாது, எலெக்ஷன் அந்த ஓட்டு பதிவு நடக்கும் பாத்தீங்களா, அப்பவே மீனாக்கு வந்து கட்டெல்லாம் அவுத்து மீனா வந்து சரியா நடப்பாங்க. அண்ட் அதுக்கான தடையமே இருக்காது. சோ அந்த அளவுக்கு மீனா வந்து கியூர் ஆயிருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த கத்தி குத்துனவன் யார் அப்படின்றத நம்ம முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. முத்து கண்டுபிடிச்சது பிரச்சனை கிடையாது, அது மட்டும் இல்லாம அடி வெளுத்துட்டாரு. அவன் அடி வெளுத்து, உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா, உன்னை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது, உன்னை எங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, சோ நீ எங்களுக்கு எதிரி கிடையாது, உன்னை இப்படி செய்ய சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உண்மையிலே என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் காசு வாங்கினதுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் சொல்லியிருக்க கூடாது, இந்த இவங்க தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வேற யாரையாவது சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, சிந்தாமணி தான் செய்ய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டான். இப்ப முத்து பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. என்னது சிந்தாமணி தான் செய்ய சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து சிந்தாமணி மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. ஏற்கனவே சிந்தாமணி சத்யா இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அவர் சிந்தாமணி மேல பயங்கர கோவத்துல இருந்தாரு. இவ என்ன செஞ்சிருவான்னு பாத்துருவோம் அப்படின்னு தான் அவர் இருந்தாரு. அண்ட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் கண்டிப்பா சத்யாவுக்கு இவர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. மீனாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா அண்ட் ரேகா இவங்களோட காதலை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்த போறாரு. பட் அது வந்து அதுல சுயநலம் மட்டும் கிடையாது, அதுல பொதுநலமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவர் வந்து தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் அந்த விஷயத்தை பண்ணல, நம்ம சத்யாவோட ஆசைக்காகவும் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நாளைக்கு எபிசோட் இப்படி தாங்க போகுது. இனி இதை பற்றின விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட ஷார்ட் வீடியோவை நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டிவ் ப்ராட்காஸ்ட் தான் இது. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முத்து மீனா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஹரிணி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஹரிணி வந்து எதற்காக மனோஜை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கும் அவங்க போனது வந்து வருத்தம் தான். ஏன்னா ஹரிணி வந்து இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். எப்படி வந்து நம்ம சுருதி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஹரிணி. நாளைக்கு ஹரிணி இந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சுருதியோட கேரக்டர் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்குது. சுருதி வந்து என்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. மனோஜ் ஒரு விஷயத்தை தப்பு அப்படின்னு சொன்னால் ஆமாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பன் டைப்பாக பேசுகிறாங்க. போகும்போது கூட மனோஜை நல்லா திட்டி விட்டு தான் போனாங்க. நீ வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி அகங்காரம் எடுத்து ஆடாத, உனக்கு மேலேயே ஆள் இருக்காங்க சரியா, உன்னை விட பணக்காரங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் குறைச்சி ஆடு மனோஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் அவங்கள பாராட்டலாம். நீ தான் எல்லாத்துக்கும் பெருமைப்பட்டுக்காத அப்படின்லாம் அவங்க நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க ஒரு வேளை வந்திருந்தா இங்கே மீனா முத்துவுக்கு ஆதரவாக தான் அவங்க இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பண்ணுற விஷயங்கள் அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. மீனாவை பிடிக்கும், முத்துவை பிடிக்கும், முத்துவோட குணம் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, மீனாவோட கேரக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு காலமும் மனோஜுக்கு ஆதரவாக அவங்க நிற்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட.
ஸோ எது எப்படியோ அவங்க கடந்து போயிட்டாங்க. இப்போ முத்து மீனா அதை பற்றின விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்து வந்து சத்யாவுக்காக மீனா கிட்ட பேசுகிறாரு. மீனா, அமெரிக்காவிலேருந்து வந்த பொண்ணுக்கு ஒரு உண்மை காதலோ பொய் காதலோ அல்லது ஏதோ ஒன்று சம்திங் ரோகிணியோட காதல் வந்து புரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து ஆனால் உனக்கு வந்து ஒரு காதலோட அருமை புரியலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சாடமாடையாக சொல்கிறாரு. என்ன விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா சத்யாவோட காதல் பிரச்சனையை பற்றி தான் சொல்கிறாரு. பட் மீனாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ரைட் இவர் இந்த விஷயத்தை தான் சொல்ல வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஓகே தாங்க, பட் இருந்தாலும் இது செட் ஆகாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, இருந்தாலும் அது செட் ஆகாது. இந்த விஷயத்தை தான் அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா சிந்தாமணி அடிக்க ஆளனுப்புவாங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க அப்படின்றதுனால ரொம்பவே பயப்படுறாங்க. அதான் உண்மையும் கூட. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பிரச்சனை எப்படி வந்து முடிவுக்கு வருது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படியே வேறு மாதிரி போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனாவை எலெக்ஷன் அப்போ ஒருத்தன் கத்தியால் குத்திருப்பான். அது யார் சொல்லி குத்திருப்பான் அப்படின்னா சிந்தாமணி தான் அதற்கு மூளையாக செயல்பட்டிருப்பாங்க. சிந்தாமணி சொல்லி தான் அவன் வந்து கத்தியால் குத்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது யார் எதற்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து அப்போவே முயற்சி பண்ணார். பட் அப்போ அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ மீனாவை கத்தியால் குத்துனவன் நம்ம முத்துவோட கண்ணில் மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயம் போதாதான் முத்துவுக்கு. அவனை பார்த்து முத்து ஷாக்கில் இருக்கார். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, எங்கே பார்த்தோம்? ஏன்னா அப்போ தான் அவர் வந்து ஒரு சவாரிக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த அவங்கள இறக்கி விட்டுட்டு போகும்போது தான் இவனை பார்க்குறாரு. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது மீனாவை கத்தியால் குத்தும்போது இவனோட முகத்திரையை தான் அவர் கிழிச்சிருப்பார். ஒரு முகமுடி மாதிரி போட்டிருப்பான், கர்ச்சிப்பை கட்டியிருப்பான், அதை இழுத்திருப்பார். அதில் இவனோட முகம் இருக்கும். அதை அவர் வந்து ஞாபகம் வச்சு பார்த்துருப்பாரு. இவன் மீனாவை கத்தியால் குத்துனவனாச்சே, இவன் எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு வேகமாக அவனை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டா, டேய் முத்து வராண்டா, ஓடுறா நேரத்துக்கு சொல்லும்போது முத்து சரியான நேரத்துக்கு அங்கே போயிட்டாரு. அப்போ அவனை போய் பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சோடனே அந்த ரவுடி கூட இருந்த இன்னொருத்தன் வந்து ஓடி போயிட்டான். அந்த ரவுடி வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ முத்து அவனை பிடிச்சி சும்மா அடின்னு அடித்து லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி, டே உண்மையை சொல்கிறான், நீ தானே என்னோட மனைவியை வந்து கத்தியால் குத்துனேன், எதற்காக குத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எங்கே குத்துனேன், அதெல்லாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து கேட்குறாரு, அப்புறம் எதுக்குடா என்னை பார்த்து ஓடுனேன், நீ தான் கத்தியால் குத்துனா நிற்க வேண்டியதானே, எதுக்காக ஓடுனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திடீர்னு துரத்துனா நாங்கள் வந்து என்னோட எதிரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நான் ஓடனே அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட நாளப்போ அப்புறாரு உண்மையை சொல்கிறான்னு அட்டி வெளுக்க ஆரம்பிக்க, இவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. என்னடா இது இவன் விடமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டான். அப்போ முத்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா நீ இங்கேருந்து உயிரோட போவ, இல்லைனா நீ உயிரோட போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், ஓகே நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். ஆமாம் நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன். யார் சொல்லி பண்ணேன் அப்படின்னா இவங்க சொல்லி தான் பண்ணேன், சிந்தாமணி சொல்லி தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஸோ அவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவனை கீழே போட்டுட்டு அப்போ முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து இவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, இவளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து யோசிக்கிறார். ஏன்னா இது வந்து சாதாரணமாக இவளை விடக்கூடாது. இவளை வந்து சாதாரணமாக விட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இவளால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவன் வந்து லேஸ்பட்டவ கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப இவள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்போ அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அவள் சத்யா விஷயத்தில் அவள் பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து பிரேக் பண்ணணும். சத்யா விஷயத்தில் அவள் பண்ணுறது வந்து தப்புன்றதை அவளுக்கு புரிய வைக்கணும். அதுபோக அவளோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முத்து ஒரு முடிவெடுக்கிறாரு. உண்மையிலே இது நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மீனா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. சத்யாவுக்கு ஆதரவாக தான் இவர் செயல்படுறாரு, சத்யாவோட காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் எங்கே போய் முடிய போகுதுன்னா கண்டிப்பாக சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி முத்து மீனா கூட பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதில் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை. ஏன்னா முத்து வந்து ஆதரவாக இருக்காரு, ஆல்ரெடி சத்யா லவ் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போ முத்துவும் ஆதரவாக இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முத்து மீனா கூட சண்டைக்கு போவாங்க. மீனா வந்து நீ வந்து பணக்காரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா உழைச்சி ஆகு, நீ அடுத்தவங்களை ஏச்சி ஆகக்கூடாது, உன்னோட உழைப்புக்கு எதுவோ அதுதான் உனக்கு கிடைக்கும், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீ வந்து இப்படி பணக்காரி ஆகணும்னு நினைக்கிற, நீ குறுக்கு வழி தேடுற அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. மீனாவுக்கு ரொம்ப அவமானமாக தான் இருக்கும். ஏன்னா மீனா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கிட்ட சொன்னாங்க. ஆனால் இவங்க அதை கேட்கல. இவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ சத்யாவும் காதல் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். எனக்கு ரேகா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முடிவாக இருக்கார். ஸோ அதனால இந்த இடத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா சத்யாவும் யார் சொல்லியும் கேட்க மாட்டார். சத்யா என்ன செய்வார் அப்படின்னா, நான் எடுக்கிற முடிவு எதுவோ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லுவாரே தவிர்த்து இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரேகாவை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ரேகா இவங்களுக்காக மட்டும்தான் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா யார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சத்யா தன்னை ஏற்றுக்குருவான், தனக்கு சத்யா தான் முக்கியம். நாளைக்கு நான் சத்யாவை கல்யாணம் பண்ணனாலும் ஸோ பண்ணாலும் எங்கள் வீட்டிலேருந்து எதிர்ப்பு வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து எதிர்ப்பு வந்தால் வந்துட்டு போட்டு நம்ம வந்து தனியாக போயிடுவோம், எதுக்காக இவங்க கூட இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவோட அப்பா சத்யா பற்றி தப்பாக புரிஞ்சிருக்காரு. அவருக்கு உண்மை எது அப்படின்றது எதுவுமே தெரியாது. அவர் வந்து சிந்தாமணி சொன்ன விஷயங்களை மட்டும் நம்பி நம்ம பொண்ணு மேலே இவளுக்கு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவங்க சொல்கிறது கொஞ்சம் சரியாக தான் இருக்கும், ஸோ ஒருவேளை இவ கரெக்டாக தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டார். தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இதுவும் சிக்கல் தான், அதுவும் சிக்கல் தான். எப்படி பார்த்தாலும் எல்லாமே சிக்கலில் கொண்டு போய் தான் முடிய போகுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா பிரச்சனைகள் இதோட முடிஞ்ச மாத்திரம் கிடையாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது வேற, அண்ட் இதுக்கப்புறம் முத்துவுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் அப்படின்றது வேற. சத்யாவால் இது வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்து முத்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இது ஒன்று. அண்ட் ரேகாவுக்காகவும் சத்யாவுக்காகவும் அவங்களோட காதலுக்காக தான் முத்து இவ்வளோ விஷயத்தை பண்ணுறாரு. ஏன்னா அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. இவங்க வந்து கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா இவங்களோட காதல் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, இவங்க வந்து உண்மையிலே வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் புரிஞ்சுக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் மீனா அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கணும், மீனா எடுக்கிறது தான் கரெக்டு, மீனா சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டு தான் இவருக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறாங்க. எப்படி வந்து முத்து வந்து சத்யாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சத்யாவும் ரேகாவையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சத்யாவோட உயிர் வந்து எங்களுக்கு முக்கியம், இன்றைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, என்னைக்காக இருந்தாலும் அந்த அம்மா சும்மா இருக்காது, பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. ஆனால் முத்து பயங்கர நம்பிக்கையாக சொல்கிறாரு, இல்லைங்க இது தப்பு, நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்து நம்மளை நம்பி தான் இருக்கிறான், அவன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னா அவனுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம பண்ணலைன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து கண்டிப்பாக வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது, இதுக்கு நம்மளே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேரும் நிம்மதியாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஏதாவது பண்ண போய் அது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது சரி இருக்காதுமா, சொன்னால் கேளு, நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டிக்கிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் வேணாம், இது செட் ஆகாது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்களாக ஒரு முடிவெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. முத்துவுக்கு இருந்தாலும் மீனா சொல்கிறதுல துளி அளவு கூட உடன்பாடே கிடையாது. மீனா ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாலும் பரவாயில்ல, மீனா 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இது முத்துவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எதுக்காக பிரிக்கணும், அவங்க 2 பேரும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்களா அல்லது ஏமாற்றி லவ் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணும்போது அவங்கள எதற்காக நம்ம பிரித்து அவங்களோட சாபத்துக்கு நம்ம ஆளாகணும் அப்படின்னு தான் நம்ம முத்து நினைக்கிறாரு. ஆனால் மீனாவுக்கு அது புரிய மாட்டேங்குது. மீனா வந்து தன்னோட தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், தன்னோட தம்பிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து அந்த பொண்ணை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணிருச்சு, ஓகே கல்யாணம் பண்ணிருச்சு, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றத இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து சத்யாவுக்காக யோசிக்கிறாங்க, சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க வேறு எதையுமே யோசிக்கலை அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையும். இவங்க வந்து அவங்களுக்காகவும் யோசிக்கணும். ஸோ அங்கே ரேகா இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் யோசிக்கலாம். அவங்க வந்து அவங்களோட குடும்பமே வேணாம், எனக்கு வந்து சத்யாவை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சும்மா ஒன்றும் வரல. ஸோ அப்படின்றதுனால கொஞ்சம் யோசித்து இவங்களுக்காக ஒரு நல்ல முடிவை நம்ம மீனா எடுத்தாங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா 2 பேரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைக்கு மீனா காரணமாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை மீனா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிடலைனாலும் சரி நம்ம முத்து இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சத்யாட்ட ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு, விடு சத்யா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, நான் இருந்து உன்னோட காதலை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால
அவர் என்ன விஷயங்கள் சொல்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். மீனாவால் எந்த ஒரு பிரோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. மீனா வந்து அப்பப்போ ஒரு விஷயங்கள் பேசுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் பேசுவாங்க. அதுதான் மீனாவோட கேரக்டர். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை எடுத்தார்னா கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற கேரக்டர். அப்படின்றதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஆதரவாக இருந்து சத்யாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பார். அந்த நம்பிக்கை சத்யாவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மீனாவுக்காக அவர் வந்து நான் அந்த பிரச்சனையை ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சத்யாவுக்காக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக முடிவுக்கு வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை நடக்கலை, இந்த பிரச்சனை இப்படி போகலை அப்படின்னா அடுத்து எப்படி போகும், அதனால என்ன விளைவுகள் வரும், சத்யா என்ன முடிவு எடுப்பான் அப்படின்றது இவங்களை விட அவருக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து மேலோட்டமாக யோசிப்பாங்க. இவங்களுக்கு வந்து சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி அவங்களோட காதல் என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன, அதெல்லாம் இவங்க வந்து யோசிக்கலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இவன் வந்து நல்லா இருக்கணும், சத்யா வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதான் எண்ணமே தவிர்த்து வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே அற்புதமான எபிசோடு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி ஒவ்வொரு நாளும் எபிசோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. முத்து எப்படி மீனாவை சமாளிக்க போகிறாரு, ஏன்னா மீனாவை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். மீனா தான் விடாப்பிடியாக இருப்பாங்க, முட்டியவே முடியாது, சத்யா வந்து சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க. இவர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை எனக்கு வந்து இது பிடிக்கலை, எனக்கு வந்து இது பிடிக்கலை, இது எனக்கு செட் ஆகலை இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே தவிர்த்து என்ன ரீசன் இதுக்காக தான் எனக்கு பிடிக்கல அப்படின்றது ஒரு மொக்க ரீசனாக தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முத்துவுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துது. சத்யாவை சேர்த்து வைக்கணும், சத்யா ரேகாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கான எண்ணம் ஏன் வருது அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் வருது. அவங்க ஒரு சரியான காரணத்தை சொல்லி இதாங்க ரீசன், சத்யா வந்து இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் அப்படி சொல்லாமல் இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எதுவுமே ஏற்றுக்கவே முடியாது. என்னடா இது, இதெல்லாம் ஒரு காரணமாடா, இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் முத்துவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் முத்து இனி அடுத்து செய்ய போகிற சம்பவங்கள் உண்மையிலே சத்யாவோட ஃபேமிலியை டோட்டலாகவே எதிர்த்து தான் அவர் அடுத்தடுத்த விஷயங்களை பண்ண போகிறாரு. இதுக்கப்புறமாவது மீனா சத்யாவோட மனசை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றத நம்பலாம். இதுக்கப்புறமும் புரிஞ்சுக்கிறல அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சத்யா மேலே துளியளவும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இவங்களுக்கு ஒரு சுயநலம் தான் முக்கியம். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காதலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களாம், ஆனால் அவங்க வீட்டில் காதல் வந்துச்சுன்னா அதே இது வந்து எதிர்பாருங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் கொஞ்சம் மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றுனாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அதை விட்டுட்டு இன்னும் திரும்ப திரும்ப பழைய கதையே வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி இனி அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் சீரியல் நீ எதை நோக்கி போகுது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, சத்யா ரேகா இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்காக தான் எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா முத்து பார்த்து செய்கிறாரு. அவங்க 2 பேருக்காக மட்டும்தான் செய்கிறாரு. அதனால நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு சொல்யூஷன் எல்லாமே அவர் சொல்லுவார். இவங்க வந்து ஜஸ்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும், மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிடுவார். அதை தான் இவங்க 2 பேரும் இப்போ இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செய்யணும். அதாவது ரேகா சத்யா செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அது மட்டும் பண்ணாலே போதும். அதை தாண்டி இவங்க பெருசாக எதுவும் யோசிக்கணும், பெருசாக எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ மிச்ச விஷயங்களை வந்து முத்து பார்த்துக்குருவார். இவங்க வந்து இதுக்கப்புறம் பண்ணுற விஷயங்கள் முத்து சொல்கிற விஷயத்தை மட்டும் கேட்டாவே போதும். அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே அவர் பார்த்து பண்ணிக்கிடுவார். ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். இனி அடுத்தடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதைக்களமும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு இனி பார்த்திங்கன்னா முத்து செய்ய போகிற சம்பவங்கள் தான் ரொம்ப முக்கியமான பார்க்கப்படும். அண்ட் இதுக்கப்புறம் சண்டை யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி முத்து இவங்க 2 பேருக்காக தான் கதைக்கிழமை மாறப்போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் வேறு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. மீனா விசஸ் சிந்தாமணி அப்படின்ற போய்கிட்டு இருந்த எபிசோடு இதுக்கப்புறம் சிந்தாமணி முத்து அப்படின்ற மாதிரி தான் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பண்ண விஷயங்கள் தான். சிந்தாமணி எதிர்த்து முத்து ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அதுதான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டாங்க. முத்துவை வந்து வம்பிழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் போய் முடிஞ்சிருக்குது. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிப்பீட்டாக தான் ஒர்க் ஆகியிருக்குது. இதுக்கப்புறமும்
இதுக்கப்புறமும் அதே தான் நடக்க போகுது. இவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஒரு தரமான சம்பவத்துக்கு அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது, நம்ம முத்து என்ன செய்ய போகிறாரு, அண்ட் முத்து இதுக்கப்புறம் பண்ண போகிற சம்பவங்கள் என்ன, இதனால் யாருக்கு பாதிப்பு வருது, சத்யா இதனால் உண்மையிலே பாதிக்கப்படுறாரா, அல்லது முத்து வந்து பண்ணது தப்பாக மாறப்போதா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக முத்து வந்து ஒரு தப்பான விஷயத்தை பண்ண மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் சில நேரங்களில் அவர் பண்ணுறது அவரையும் மீறி தப்பாக தான் போகுது அப்படின்றதுல அதான் உண்மை கூட. அவர் வந்து இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னதான் நினச்சாலும் அவரையும் மீறி சில விஷயங்கள் அது ராங்காக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் அதே தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் மீனாவோட ரோல் தான் ரொம்ப முக்கியமான ரோல். மீனா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கனாலே போதும், பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். ஸோ மீனா தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்யாவோட உயிருக்கு ஆபத்து, சத்யா பாவம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சத்யாவோட உயிருக்கு ஆபத்து, சத்யா பாவம். ஓகே, இன்றைக்கி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு மனசோடைஞ்சிருப்பார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இவங்க கிட்ட பதில் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு சத்யா அந்த பொண்ணு சேரக்கூடாது, அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன் ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் இவங்க கிட்ட இல்லை. இவங்ககிட்ட முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வன்மம் மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றுமே தெரில. ஸோ மற்றபடி இவங்க சொல்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்குமே எந்த உடன்பாடும் கிடையாது. இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் இதுலேருந்து இப்போ நம்ம தெளிவாக எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க. இப்போது சத்யா அண்ட் ரேகா இவங்க ஸ்ட்ராங்காக இருந்த போதும் மிச்ச விஷயத்தை நம்ம முத்து பார்த்துக்கிடுவார். ஸோ இதுக்கப்புறம் எபிசோட் இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.